காமாட்சி என்னமோ எழுதிருக்கீங்களே. என்னங்க என் பேரையும் வச்சிருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா, நீ தானே என் பொண்டாட்டி, உன் பேரை தானே வைக்க முடியும். காமாட்சி டிராவல்ஸ் எப்படி இருக்கு பேரு? டாப்பா இருக்குல்ல. உன் பேரை தானே வைக்க முடியும். இன்னையோடி 6 வருஷம் ஆகுது நம்ம டிராவல்ஸ் திறந்து. அதுக்கு முன்னாடியே வேலை பார்த்தேன். டிராவல்ஸ் ஆரம்பிச்சு 6 வருஷம் ஆகுது. நல்லபடியா சக்சஸ்ஃபுல் ரன்னிங்கா போயிட்டு இருக்கு. அது இல்லாம எனக்கு அவார்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு தெரியுமா? அப்படியாங்க? உங்களுக்கு இருக்க திறமைக்கு அவார்டு எத்தனை கொடுத்தாலும் தகும் இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என் பேர்லாம் வச்சு டிராவல்ஸ் வந்திருக்கீங்க. மாறியும் இப்படிதான் வீடு கட்டினோம்ல, அம்மா உங்க பேரை வைக்கவான்னு கேட்டா, நான் தான் வேண்டாப்பா, சும்மா ஏதாவது உன் பொண்டாட்டி பேரை போடு, இல்ல இன்சியல் எதுவும் தான் போடுன்னேன். அப்பா அம்மாவும் உன போலதான் இருக்கீங்க. எங்க நான் பக்கத்துல இல்லாட்டாலும் நீ ஞாபகமா என் பேரெல்லாம் வச்சிருக்கீங்களே. என்ன காமாட்சி இப்படி கேட்டுட்ட? பொண்டாட்டி பக்கத்துல இருந்தாதான் அன்பு காமிக்கணும் இல்ல. எல்லா புருஷனுக்கும் பொண்டாட்டி தூரா தொழில இருந்தாலும் அன்பு மனசுல எப்பவுமே இருக்கும். என்ன கொஞ்சம் சிறு சிறுன்னு இருப்பாங்க, அத பொண்டாட்டி தப்பா எடுத்துக்கிடுவாங்க, அம்புட்டுதான். ஆனா அன்பு இல்லாம எல்லாம் இல்லப்பா. நம்ம ஆபீஸ் எப்படி இருக்கு காமாட்சி சொல்லு? சின்ன ஆபீஸா இருந்தாலும் பக்காவா இருக்கணும்னு என்னோட மைண்ட் தாட் தான். இந்த பென் டேபிள்ல இருந்து இந்த சேர்ல இருந்து எல்லாமே நான் பார்த்து பார்த்து ஆர்டர் கொடுத்து வாங்கி வச்சது. ரிச்சா இருக்குதா? ஆமாங்க, ஏதோ பெரிய பணக்கார வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஆனா நீங்க ஒரு சாதனையாளர் தாங்க. ஒவ்வொருத்தங்களும் இப்படி நல்லா இருந்து கீழே விழுந்துட்டா அப்படியே சரிஞ்சிருவாங்க. ஆனா நீங்க தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தையோடையும், அதோட முக்கியமா வெளியூர்ல வந்திருக்கீங்க. வெளியூர்ல வந்து போட்டி போட்டு கடை திறந்து இம்புட்டு தூரம் வந்திருக்கீங்களே, நினைக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. உங்களை பார்த்து நம்ம பிள்ளைகளும் கத்துக்கணும். ஆமாமா, அது என்னவோ பெரிய விஷயம்தான். உள்ளூர்லயே பெரிய ஆளாகிறது பெரிய விஷயம் இல்ல. வெளியூர்ல வந்து நம்ம நல்ல பேரோடி வாழணும், அதுதான். எங்க அப்பா எப்பவுமே சொல்லுவாரு, டேய் வாழ்க்கையை எப்பவுமே எதிர்நீச்சல் போட்டு பழகு, அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு அடிக்கடி சொல்லுவாரு. அது மாதிரிதான் வாழ்க்கைய நீச்சல் போட்டு இல்ல, கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பொழைச்சு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேம்மா. சரி சரி, ஆபீஸுக்கு முத வந்திருக்க, அதுவும் முதலாளி அம்மா வேற. முதலாளி அம்மா, காஃபி குடிக்கீங்களா ஜூஸ் குடிக்கீங்களா சொல்லுங்க, இப்பவே கொண்டு வர சொல்லுதேன். போங்க, நீங்க கிண்டல் பண்ணாதீங்க. நீங்க தான் ஓனரு முதலாளி எல்லாம், நான் முதலாளியோட பொண்டாட்டி. சார் வெல்கம். வெல்கம் சார். கூப்பிட்டுங்களா சார்? மோகன், இது யார் தெரியுமா? என்னோட ஒய்ஃப். என் ஃபேமிலியோட சேர்ந்துட்டேன். அடிக்கடி சொல்லுவிய போய் பாருங்க பாருங்கன்னு. 2 பிள்ளைங்க எல்லாரும் வரதான் இருந்துச்சு. அவங்களுக்கு சில ஒர்க் இருக்கிறதுனால வர முடியல. ஒய்ஃப் நானும் வந்தோம். வாங்க மேடம். வெல்கம் மேடம். வீட்டுல பசங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க. அவங்களே ஒரு நாள் கூட்டிட்டு வாங்க மேடம். சரிப்பா, எல்லாத்தையும் ஒரு நாள் கூட்டிட்டு வரேன். என்ன, எல்லாரும் வரதான் இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு வேலை சொல்லி அதே வர முடியல. இன்னும் வரும்போது எல்லாம் சேர்ந்து வரணும்ப்பா. நீங்களும் ஒரு நாள் ஊருக்கு வாங்க. உங்களுக்கு கல்யாணம் தான் ஆயிடுச்சா? ஆமா மேடம், இப்போ 3 months ரீசெண்டா தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. சார் தலைமையில தான். ஓ அப்படியா தம்பி, ரொம்ப நல்லது. சந்தோஷம் தம்பி, சந்தோஷம். ஃப்ரெஷ் ஜூஸ் இருந்தா ஒண்ணு கொண்டு வாங்க. இல்ல இல்ல, என் ஒய்ஃப் டீ தான் சாப்பிடுவா. டீ இருந்தா நல்ல ஸ்ட்ராங்கா மசால் டீ இருந்தா 2 கொண்டு வாங்க. ஓகே சார். மோகன், உங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசணும். சரி காஃபி எடுத்துட்டு வாங்க, 3 இருக்கும், குடிச்சிட்டே பேசலாம். ஓகே சார். என்னங்க, படிச்ச பையனாட்டும் தெரியுது, அவன்கிட்ட போய் காப்பியை கொண்டு வந்து எழுதிய ஒன்னும் நினைக்க மாட்டேனாக்கும். சரி சரி, தப்பால எடுத்துக்க மாட்டாங்க காமாச்சி. நான் நம்ம டிராவல்ஸ்ல வேலைக்கு வச்சுட்டது 3 பேர் தான். 3 பேரும் வசதியானவங்க, நல்லா படிச்சவங்க, ரொம்ப அறிவாளி அப்படிலாம் இல்ல. 3 பேரையும் நான் இந்த வேலையை எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 3 பேருக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டும் வித்தியாசமா இருக்கும். ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கும் கேட்டா. இந்த பையன் இருக்கான்ல, இந்த பையனுக்கு அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதாவது ஒரு கார்ல போகும்போது ஃப்ரெண்ட்ல அம்மா அப்பா இருந்திருப்பாங்க போல, ஆக்சிடென்ட்ல ஸ்பாட் அவுட். தங்கச்சி இந்த பையன் தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சான். கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டான். நம்மள்ட்ட வேலையில சேர்ந்து 3 வருஷம் தான் ஆச்சு. அப்புறம் நானாதான் கொஞ்சம் நம்மளால முடிஞ்சது. நான் அந்த அளவுக்கு பெரிய வசதியும் கிடையாது, நம்மளால முடிஞ்சது கொஞ்சம் கொடுத்தேன். அவனும் கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்பான். ஏதோ தூரத்து சொந்தத்துல ஒரு பையனை பார்த்து நல்ல பையனா கல்யாணம் பண்ணி கொடுத்தான். நல்ல பையன்ல இப்படி எப்படி எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லு? இந்த பையனுக்கும் தங்கச்சி போனதுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். எங்க சாப்பிடுவான்? இந்த நேரம் ஹோட்டல்லே சாப்பிட்டு இருக்க முடியுமா?
அதுக்காண்டி அவனே பார்த்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பொண்ணு நல்ல பொண்ணு. அது என் திறமையில நானும் கல்யாணம் பண்ணி வச்சேன். நல்லா இருக்காங்க. அத மாதிரி காமாட்சி, நம்ம ஊருக்கு ஒரு பெரியவர் வந்தாரே, அவரு பாவம். அவருக்கு ஒரு மகன் கொஞ்சம் கண்ணு தெரியாது. ஒரே ஒரு மகன் தான். அவர் ஃபேமிலி பேக்ரவுண்டும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அவர் வேலை பார்த்து தான் அவர் குடும்பத்தையே ரன் பண்ற மாதிரி. அதுக்குன்னு அவர் நம்ம கூட தான் இருப்பாரு. ஃபேமிலி கூடயும் போக மாட்டாரு. ரூபாய் எல்லாம் அனுப்பி வச்சிருவாரு. டீக்கு காசு கொடுத்தா கூட அவர் குடிக்க மாட்டாரு. அந்த காசை கூட சேர்த்து வச்சு ஊருக்கு தான் அனுப்பி வைப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன். அதுக்காக தான் அவரை வேலையை சேர்ப்பேன். இன்னொரு லேடி வருவாங்க. அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்களான்னு தெரியல. எப்பா எம்புட்டு அறிவு, பரவாயில்லங்க. நீங்க சொல்ற மாதிரி படிச்சவங்களுக்கு வேலை கொடுக்க பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இருக்குது. படிக்காதவங்களுக்கு வேலை கொடுக்க நம்மள மாதிரி தானே உள்ளவங்க தானே கொடுக்க முடியும். பரவாயில்லங்க. ரொம்ப நீங்க திறமசாலி மட்டும் இல்ல, புத்திசாலியும் கூட. மேடம், சூடா மசால் டீ நானே ப்ரிப்பேர் பண்ணேன் மேடம், குடிச்சு பாருங்க. என்ன மோகன், எப்போ வரவங்க அவங்க வரலையா? இல்ல சார், அவங்க மகளுக்கு டெலிவரி டைம் போல, ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கு. நேற்று ராத்திரி தான் சேர்த்திருக்காங்க போல. போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன டீ போடுறதுக்கு நம்ம என்ன புதுசா? எல்லாம் நம்ம சமையல அத்துப்படி. டீ என்ன சார்? மேடம், டீ எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு தம்பி. நல்ல நல்ல இஞ்சி ஏலக்காய் என்னென்னமோ போட்டிருக்கீங்களே. அது ஒண்ணும் இல்ல, சாரோட ஃபேவரட் குங்கும பூட்டி. சாருக்கு மட்டும்தான் இங்க போடுறது அந்த டீயே. நீங்க மேடம்ல முதலியம்மா வேற, நீங்களும் அதே மாதிரிதான் குடிப்பீங்க. அதான் நல்லா இருக்குல்ல மேடம்? மோகன், அவங்கள்ட்ட ஒண்ணு பேசணும்னு சொன்னேன்ல, நானே மறந்துடுவேன் என் ஒய்ஃப் வந்து சந்தோஷத்துல. இனி இந்த டிராவல்ஸ நீ தான் பாத்துக்க போற மோகன். நான் ஊர்லயே செட்டில் ஆயிடலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன். அதுக்குன்னு வராம இல்ல, மந்த்லி ஒன்ஸ் வருவேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க பார்த்து பார்த்து செதுக்குன டிராவல்ஸ் இது, போறேன்னு சொல்றீங்களே. பேசாம எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்தாங்க சார். இங்க செட்டில் ஆன மாதிரி இருக்கும். நீங்க டிராவல்ஸ பாத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்க உங்க அளவுக்கு நான் வருவேனா சார்? இல்ல மோகன், இந்த சேர்ல இருக்கிற கரெக்டான ஆளு நீதான். உனக்கே தெரியும் நான் சடார்னு யாரையும் இந்த சீட்ல இருத்த மாட்டேன்னு. நானே உன்னை இந்த சீட்ல இருக்க வைக்கேன்னா அதுக்கு உள்ள டேலண்ட் உன்ட்ட இருக்கிறதுனாலதான். என்ன, நான் பாத்துக்கிட்டதை விட 100 மடங்கு அதிகமா நீ பாத்துக்கணும், சரியா? என் ஊர்ல நான் செட்டில் ஆகுறேன்னு இல்ல, எல்லா பிரான்ச்சஸும் கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுப்பேன். நீயும் பாத்துக்க. நான் இந்த டிராவல்ஸை எப்படி செதுக்கினேன்னு உனக்கு தெரியும். அதை விட 100 மடங்கு நல்லபடியா கொண்டு போவேன்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஓகே சார், உங்க பேரை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். நல்ல தம்பி, பாத்தீங்களா, பேசையிலே தெரியுது. ஓகே, அப்புறம் ஈவினிங் இங்க பக்கத்துல மலை கோயில் இருக்கு, போயிட்டு வரலாமா? உனக்குதான் கோயில்னா ரொம்ப பிடிக்குமே. சாயங்காலம் ரெடி ஆயிரி, போய் சாமி கும்பிட்டு ஈவினிங் ஒரு 7 o'clock போல கிளம்பலாம். ஓகேவா? என்னம்மா, காய்ச்சல் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஆமா ஆமா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, மாத்திரை போட்டிருக்கோம்ல. ஆமா, இந்த பவித்ரா என்னதான் செய்ய? அவட்ட சொல்லி வை, எனக்கு டயத்துக்கு காப்பி சாப்பாடு எல்லாம் டேபிள்ல வரணும்ட்டு. 6:30 மணி ஆனா டீ குடிச்சிருவேன். மணி 6:45 ஆயிடுச்சு. என்னதான் செய்ய உள்ள? இல்லம்மா, டீ எடுத்துட்டு வந்தா. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா? அதான் அத்தையை எழுப்ப வேண்டான்ட்டு போயிட்டா. நீங்க என்னமா சொன்னீங்க, சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்ட்டு. அதான் கிளம்பிட்டு இருக்கா. என்ன கோயிலுக்கா? இந்நேரமா? பொழுது சாஞ்சிருச்சு. புதுமண தம்பதி வேற, பொழுது சாஞ்சி போனா கோயிலுக்கு போக கூடாதா? அது எதுவும் நடமாடும்ல? ஷோ, இந்த அம்மா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கு? காலையிலனா இந்நேரம் போறியா, சாயந்தரமும் சொல்லுது. சாயந்தரம் கேட்டா இப்ப போதா, அது இது அலையுங்கு. ஷோ, இதெல்லாம் வெளியே கூட்டிட்டு போக முடியாது போல இருக்க. இல்லம்மா, கல்யாணம் ஆகி அடுத்த நாள் கோயிலுக்கு போகணும்ல. காலையில போலான்ட்டா உங்களுக்கு உடம்பு முடியாம ஆயிடுச்சு. அதான் பக்கத்துல ஏமா இருக்கு கோயிலு, போய் சாமியை கும்பிட்டுட்டு ஓடி வந்துருந்தோம். அத்தை, டீ இந்தாங்க. அப்பதே போட்டு கொண்டு வந்தேன், நீங்க படுத்திருந்தீங்களா? அதான் காலையில கோயிலுக்கு போகல. அதான் இப்ப கிளம்பிட்டு இருக்கேன், கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு. இந்த பாருமா, மூஞ்சி சுழிச்சு வச்சுக்கிட்டு, மூஞ்சி எங்கிட்ட திருப்பி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் எனக்கு காபி கொடுத்தா நான் குடிக்க மாட்டேன். ஒழுங்கா சிரிச்ச மாதிரி கொடுக்கணும். என்ன, எனக்குன்ட்டு இல்ல, யாருக்கு கொடுத்தாலும் சிரிச்ச முகத்தோடி கொடுக்கணும். அப்பதான் அந்த காப்பியோ டீயோ தண்ணியோ குடிக்க தோணும். சும்மா ஏதோ வேண்டாம் விருப்பெல்லாம் கொடுத்தா எனக்கு பிடிக்காது. பவி, உன் சிரிப்புக்கு நான் தான் அடிமைன்னு பார்த்தா அம்மாவும் அடிமை போல இருக்குது. இந்தாங்க டீ குடிங்க. என்னம்மா, கல்யாணம் புதுசு, பொழுது சாஞ்சு இப்படி போக கூடாது, பூமணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இது லாந்திட்டு இருக்கும்ல, எதுவும் பிடிச்சா விடாது, பாத்துக்கோங்க. சாட்டி இருங்க, ஒரேடியா காலையில இருந்துச்சு வெள்ளனத்தோடி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லம்மா, நான் தான் கூட போறோம்ல, எதுவும் அண்டாது. போய் சாமியை கும்பிட்டு சீக்கிரம் வந்துருவோமா, வேற எங்கிட்டும் போக மாட்டோம். என்னமோ சொல்லது ஏன் கடமை, கேட்கவும் கேட்காதவும் என்னமோ செஞ்சுட்டு போங்க. அப்புறம் யாரும் என்னையும் சொல்லக்கூடாது, குறை பாத்துக்கோங்க. இல்லம்மா, போயிட்டு சீக்கிரம் வந்துருவோம், வேற எங்கிட்டு போக மாட்டோமா. யார் சொல்றதுக்கு என்ன இருக்கு, கோயிலுக்கு தானமா போறோம். சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன, அவளை கையில ஒரு இரும்பு கம்பியோ ஆணியோ ஏதோ கொடுத்து கூட்டிட்டு போ. சரிம்மா, பைக்ல இருக்குமா எல்லாமே.
சரிங்கத்த, அப்ப கோயிலுக்கு போயிட்டு இப்ப வந்துருந்தேன். வந்து இட்லி ஊத்தி தரேன் என்னத்த. சரியான திமிர் பிடிச்சதா இருக்கும் போல, ஏது சொன்னாலும் நொட்டை நொட்டன்ட்டு. சை, பெரியவங்ககிட்ட மதிப்பு மரியாதையுமே இல்ல. நம்ம பெத்ததும் அப்படித்தானே இருக்குது. வந்தால குறைச்சல என்ன இருக்கு? இந்த பாரு, இல்ல நான் பாத்துக்கிறேன்ட்டு பள்ளி இடிச்சுக்கிட்டே போயிடுறான். இந்த பையல சொல்லணும், அவகிட்ட வச்சு 4 குடமானம் கொடுத்தாதே இவனும் அடங்குவான் போல இருக்குது. அப்பதான் அவளும் மெசாட்டு இருப்பா, புருஷனே வயதான்ட்டு. வெளியில எதுவும் சாப்பிடுறதுல என்னமோ தெரியலையே. எப்பா, ஒரு கோயிலுக்கு போறதுக்கே இப்படி இருக்குதுன்ட்டு எதுவும் நினைச்சிடாத. என்ன பவி, பெரியவங்க இல்ல, பெரியவங்கன்னு வீட்டுல இருக்கிறத வர ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இந்த காயில வாங்கிட்டு இந்த காயில விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் என்ன. இல்லங்க, நான் எதுவும் நினைக்கல. என் வீட்டுல கேட்காததா, அதாவது பரவாயில்ல, இது அத்தை தானே, நம்ம நல்லதுக்கு தானே அதுவும் சொல்லுதாங்க. அவ சொல்லதும் உண்மையா. கல்யாணம் பேசி வச்ச புருஷனே வெளியே போக கூடாது, கல்யாணம் ஆன புருஷனே எங்கிட்டும் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அது எதுவும் அலைஞ்சிட்டு இருக்கோம், பூமணம் இருக்கும்ல, உடனே நம்ம பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க. அதைத்தானே அத்தையும் சொல்லுதாங்க. செல்ல பவி, நம்ம இப்ப கோயிலுக்கு எல்லாம் போறது இல்ல. வா, நேரா ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வருவோம். என்ன பவி, ஹோட்டல்ல போய் நேரா சாப்பிடுறோம், ஓகேவா? நாளைக்கு படத்துக்கு போலாம் என்ன. இப்ப ஹோட்டலுக்கு போற டைம் இல்ல, கோயிலுக்கு போற டைம். கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். கல்யாணம் ஆகி அடுத்த நாள் கோயிலுக்கு போயே ஆகணும். ஹோட்டலுக்கு இன்னும் நான் போய்க்கலாம். கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். கோயிலுக்கு போய் தான் ஆகணுமாக்கும்? ஹோட்டலுக்கு போலாம் பவி, ப்ளீஸ். அப்பா, கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வரலாம். அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கோ பார்க்குக்கோ எங்கனாலும் போலாம். ப்ளீஸ் தான், சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வாழ்க்கையை நல்லபடியா ஆரம்பிப்போம். அட, இது நல்லா இருக்குது. கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே, நேற்று தேவையில்லை நாளைக்கு தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே, வேறென்று விதென்று இன்றோம் மழையன்று. பவிக்குட்டி, சாமிய ரொம்ப நேரம் உருகி உருகி கும்பிட்டு இருந்தியே, அப்படி என்ன பிரார்த்தனை? நானா, கடவுளே, என் புருஷன் நல்லா இருக்கணும், எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரு நல்ல மனுஷன் வேற, நல்லா இருக்கணும், சீக்கிரமே ஒரு குழந்தை பெத்துக்கணும், என் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டேன். அட, சூப்பர் பவி, சூப்பர் சூப்பர் பவி, இன்னும் 10 மாசத்துல குழந்தை, ஓகேவா? என்ன புது ஜோடியெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாக்கும்? ஆமாக்கா, நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கீங்களா? வீட்டுல பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு வரலையா? இல்லப்பா, என்ன செய்ய, நானும் என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டே தான் இருக்கேன். ஒன்னும் அமைஞ்ச பாடு இல்ல. அவன் நல்ல கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கான். ஒரு பொண்ணு அமைஞ்சிடாதான்னு ஜாதகம் பொருத்தம் இருக்க மாட்டேங்குது. ஜாதகம் பொருத்தம் இவனுக்கு பொண்ணு பிடிக்க மாட்டேங்குது. எப்பப்பா, இந்த காலத்துல பொண்ணு பார்க்க பெரிய பாடாத்தான் இருக்கு. இந்த காலத்துல ஒரு ஆம்பளைக்கு பொண்ணு பாக்கக்குள்ள போதண்டா சாமியர்னு ஆயிருது. எப்பா, பொண்ணு வச்சிருந்தாலும் கொடுக்காதா? சொந்த வீடு இருக்கா, சொந்த கார் இருக்கா, தனியா கூட்டிட்டு போவையா, தனி வீடு இருக்கா, தனி குடிச்சிடும் கூட்டிட்டு போயில, எப்பா 1000 கேள்வி கேட்காதுங்க. ஒரு பிள்ளையில வச்சுக்கிட்டு சரி நகனட்டாவது போடுவாங்க பார்த்தா அதுவும் போட மாட்டாங்க. அது வந்தோடனே நம்ம மவனை கூட்டிட்டு தனியா போயிருவாங்கன்ட்டு ரூல்ஸ் எல்லாம் போடுதாங்க. ஐயா, என்னத்த நான் சொல்ல, தலைவர்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கு. உனக்கு இப்ப எதுவும் பொண்ணு இருந்தா சொல்லுப்பா. சரி பாண்டி, எதுவும் பொண்ணுங்க சம்பந்தம் வந்தா சொல்லுனையா, என் நம்பர் ஒன்று இருக்குல்ல. சரிம்மா, போயிட்டு வரேனே. என்னன்னு சொல்ல, இந்த பையன் இருக்கக்கூடிய அழகு கிடைக்கூடிய பிள்ளையாது என்ன அழகா இருக்கு, ரதி தேவி மாதிரி இருக்கு. இவனுக்கு போய் கிடைச்சிருக்கு பாரு. நம்ம பையனுக்கு பிள்ளை அழகாட்டு கிடைச்சா சந்தோஷம் தான். அவனும் அழக மட்டும் தானே கேட்கான், காசு பண்ண வேண்டாங்க. கடவுளே, இந்த பிள்ளையோட அழகாட்டு என் பையனுக்கும் நல்ல பிள்ளையா கிடைக்கட்டு. தெரிஞ்சாக்கா, முன்னாடி நம்மகிட்ட வசூலுக்கு ரூபாய்லாம் வாங்குவோம். பையனுக்கு எப்பவே இருந்து பாக்குது தெரியுமா? இந்த பையனுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட 39 வயசுகிட்ட இருக்கும்னு நினைக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 26 வயசுல பார்க்க ஆரம்பிச்சது. அப்போ ஆரம்பத்துல நல்ல சம்பந்தமா வந்து சாதகம் இதுவும் சொல்லி அம்புடும் தட்டி விட்டுட்டாங்க. இப்ப பாக்குற இடத்துல எல்லாம் வயசு கூடிருச்சுன்னு சொல்லுதாங்க. இன்னும் சாதகத்தை தான் பாத்துட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்ல, இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்குது. என்னமோ எனக்குண்டு ஒரு அத்தமா இருந்ததுனால பரவாயில்ல, இல்லாட்டா நானும் இப்படிதான் அலைஞ்சிட்டு இருக்கணும் போல இருக்குதே. பவி, உன்னைய கல்யாணம் பண்ண நான் போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியல. ரொம்ப அழகான என் பவி குட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. கடவுளுக்கு எப்பவுமே தேங்க்ஸ் சொல்லுவேன் நானு. போங்க நீங்க, உங்களை கல்யாணம் பண்ண நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். உங்களை மாதிரி மனசு யாருக்கு வரும் சொல்லுங்க? அழகுங்கிறது எல்லாரும் வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து சொல்லுவாங்க, வெளியே மட்டும் பார்த்து சொல்றது அழகு இல்ல. உள் மனசும் அழகா இருக்கணும். என்னைய பொறுத்தவரை அழகானவர் அறிவானவர் எல்லாம் நீங்க தான்.
போதும் பவி, என்னை ரொம்ப புகழாத. நான் போகிறேன் மேலே மேலே பூலோகம், காலின் கீழே விண்மீன்கள் கூட்டம் என் மேலே. சரிப்பா, எங்க சந்தோஷத்தோடு போய் சாப்பிட்டுருவோம் ஹோட்டல்ல போய். பவி, என்ன சாப்பிடுற சொல்லு. பரோட்டா அப்புறம் பிரியாணி, அது ரெண்டும் நல்லா இருக்குங்க. பிரியாணி சொல்லுவோமா முத? மட்டன் பிரியாணி, ஆளுக்கு பாதி பாதி ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ரெண்டாவது பரோட்டா, அப்படி எல்லாமே டேஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஏதாவது ஒண்ணுன்னா ஆளுக்கு ஒண்ணுதான் சாப்பிட முடியும். ரெண்டு மூணுன்னா வாங்கினா எல்லாமே நீ டேஸ்ட் பண்ணி பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்க. நான் இந்த ஹோட்டல்ல எல்லாம் வந்து சாப்பிட்டா இருந்தாலும் எனக்கு பழக்கம் இல்ல. உங்களுக்கு எது பிடிக்கும் அதை ஆர்டர் கொடுங்க. அத்தைக்கு தெரிஞ்சா அப்படிதான், சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லி விட்டாங்க. சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பிடுவோங்க. வீண் பிரச்சனை வேணாம். அதுக்கு என்ன, அம்மாவுக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு போயிருவோம், முடிஞ்சு போச்சு. சே, இனிமே இந்த ஹோட்டலுக்கு வரக்கூடாது. ஏன் என்னாச்சுங்க? பாரு பவி, நீ எல்லா சீட்லயும் ஏத்தாப்புல சீட்டு போட்டிருக்காங்க. கிட்ட கிட்ட போட்டா தானே அப்படி பொண்டாட்டிய ஆசையா அன்பா பேசிக்கிட்டே அப்படி ஊட்டிக்கிட்டே சாப்பிடலாம். இது ஹோட்டலுங்க, வீடு கிடையாது. வீட்டுல போய் ஊட்டி சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு இருக்கிறத சாப்பிடுங்க. சீக்கிரமா ஆர்டர் கொடுங்க, டைம் ஆயிடுச்சு. மட்டன் பிரியாணி, சிக்கன் சுக்கா, சிக்கன் 65, மோமோஸ், வெஜ் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இருக்கு சார். 1 பிளேட் மட்டன் பிரியாணி, அப்புறம் கிரில் சிக்கன் இருந்தா ஒரு பிளேட் கொண்டு வாங்க. வேற என்ன, ஃப்ரைட் ரைஸ் இருந்தாலும் கொண்டு வாங்க. இப்போதைக்கு இது போதும், மீதி அப்புறமா ஆர்டர் கொடுக்குறோம்.